அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில இருக்க வரலாற்று புகழ்மிக்க உடுவில் மீனாட்சி சுந்தரேசர் ஆலயத்துடைய வருடாந்த மகோற்சவத்த பத்தி தான். இந்த ஒரு மகோற்சவம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, வெகு விமர்சையா பார்த்தீங்கன்னா, கொடியேற்றத்தோட ஆரம்பமாச்சு. இத முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆலயத்தில நாளைக்கு, நாளான்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழமையே கோலாகலமா இருக்க போகுது. முக்கியமா தேர், சப்பரம், அடுத்து பார்த்தீங்கன்னா, வேட்டை திருவிழாலாம் நடக்க இருக்கனால, இந்த ஒரு வீடியோவுல அந்த ஒரு மகோற்சவத்துல என்னென்ன நடக்க போகுது? என்னென்ன பூஜைகள்? எத்தன மணிக்கு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு வாங்க விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில பத்திய இந்த ஒரு மகோற்சவத்த பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த கோவிலுடைய சிறப்புகள நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதுவும் முக்கியமா இந்த யாழ்ப்பாணத்தில உள்ள மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாரிக்க ஒரு அழகான ஒரு கலைநயம் மிக்க மத்தபடி அம்மன் பக்தர்களுக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு இடம் தான். அதுவும் யாழ்ப்பாணத்தில நீங்க நெனச்சு பார்த்தா நிறைய கோயில்கள் இருக்கும். அதுலயும் இது வந்து ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த தலமா தான் பார்க்கப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள பழைய ஆட்கள் கூட இந்த ஒரு ஆலயத்த பத்தி கேட்டா, இன்னுமே கூட அதுக்கு வரலாற சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு கொண்ட கோயிலா தான் இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா காணப்படுது. அந்த ஒரு வரலாறுலாம் நீங்கலாம் கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு வெறுத்துரும். அதனால தான் இந்த ஒரு வீடியோல நான் அதெல்லாம் சொல்லல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்துல ஒரு கண்ணகி அம்மன் தான் இருந்த ஒரு கோயிலா தான் இருந்திருக்கு. அப்புறம் தான் போக போக காலத்துக்கு ஏற்ப மாற்றம் அடைந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில கண்ணகி அம்மன்ட்டு மிகப்பெரிய ஒரு அம்மனா உள்ள மீனாட்சி சுந்தரேசர் கோயிலா இத வந்து மாத்தியிருக்காங்க. அவ்வளவு வரலாறு, அவ்வளவு மாற்றங்கள் கண்ட ஒரு கோயிலா தான் இந்த ஒரு கோயில் இன்னைக்குமே பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட இந்த ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாய்க்க இந்த உடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேண்டிய காரியத்த நடக்க வைக்கிற சக்திய கொண்டதாவும், மக்களுக்கு அருள்மழைய பொழியிற ஒரு நல்ல ஒரு கோயிலாவும் தான் மக்கள் மத்தியில இது பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஏப்ரல் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, திகதி, நேரம், அடுத்தது நட்சத்திரம், திதி, கரணம் அப்படின்னுலாம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நல்ல முகூர்த்தத்தில காலையில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சுச்சு. அதுலயும் முக்கியமா அந்த யாழ்ப்பாணத்துல உள்ள உடுவில் வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபேமஸான இடம்னால, அங்க உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயிலுக்கு படையெடுத்து இன்னைக்கு இந்த திருவிழாக்கு வந்து வழிபாடுகள் மேற்கொண்டத Facebookல உள்ள ஃபோட்டோ மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இந்த கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து ஆகம விதிமுறைக்கு உட்பட்ட கோயில்னால, இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, 5 நாளும் பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து அங்க உள்ள வெவ்வேறு வாகனங்கள்ல பார்த்தீங்கன்னா, வீதி உலா வர்றத தாங்க முடியதா இருக்கும். முக்கியமா அந்த சுவாமி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து இனிமே வரப்போற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, முதல் 5 நாட்கள் சிங்கம், பூதம், அன்னம், நந்தி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா, ஒவ்வொரு வாகனத்தில பார்த்தீங்கன்னா வரக்கூடியத காண முடியும். இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல அழகாவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே வியப்பாவும் கூட இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு வடிவமானது, ஒவ்வொரு வித்தியாசமானது. அப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே விளங்கிக்கலாம். இன்னொன்னு இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, மத்த கோயில்லலாம் இப்போ திருப்பதி, இல்லாட்டி தஞ்சாவூர் கோயில், அடுத்து நம்ம இலங்கையிலே இருக்க பொன்னம்பலவாணேஸ்வரம், வீரவரம், இப்போ நைனை நாகபூசணி அம்மன் கோவில், அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க மாத்தளை முத்துமாரியம்மன் கோயில் அங்கெல்லாம் போனா பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஒரு திருவிழாக்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். ஏன்னா, ஆட்கள் கூடயா இருக்கும். ஜன நெரிசல்னால உங்களுக்கு விளங்காது. அந்த ஒரு ஜன நெரிசல்ல போயிட்டு பார்க்க உங்களுக்கு பிடிக்காது, கஷ்டமா இருக்கும், இடைஞ்சலா இருக்கும். ஆனா, இந்த கோயில்லாம் அப்படி இல்லங்க. இது ஒரு ஊர் கோயில்னால நீங்க அமைதியா தியானித்து, ஒரு கோயில்ல உள்ள ஒரு அம்மன பார்த்து நீங்க மெய்மறந்து வழிபடுறதுக்கு இந்த ஒரு கோயில் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா அவ்வளவு மக்கள் இங்க வந்து கூட போறதும் இல்ல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிராமத்து கோயில்னால அங்க உள்ள மக்கள் மட்டும் தான் மெயினா இருப்பாங்க. ஆனா நீங்க இங்கெல்லாம் போனீங்கன்னா, தாராளமா அமைதியாவும், நிம்மதியாவும் நீங்க வந்து அந்த சாமிய வழிபட்டு பலன்கள பெறக்கூடியதா இருக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல ரொம்பவே ஆள் கூடுற திருவிழாக்களும் கூட நடக்குது தான். அது வேற ஒண்ணும் இல்லங்க. வேட்ட திருவிழாவும், சப்பர திருவிழாவும், அடுத்தது ஏப்ரல் 28ஆம் தேதி வர தேர் திருவிழா தாங்க. இந்த நாள்ல கொஞ்சம் ஆட்கள் வந்து அந்த ஒரு கோயில்ல கூடுதலா இருக்கக்கூடியத நீங்க காண முடியும். அதுவும் முக்கியமா ஏப்ரல் 26ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா, வேட்ட திருவிழா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து லீவு நாள் பார்த்தீங்கனால, நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கனாலயும், அந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் வந்து அலைமோதுறத நீங்க காண முடியும். இந்த ஒரு ஏப்ரல் 26ஆம் தேதி. முக்கியமா நீங்க அந்த கோயிலுக்கு வேட்ட திருவிழாவுக்கு போனீங்கன்னா, அந்த ஒரு வீதி அந்த கோயில் வீதிய சுத்தி நீங்க வெள்ளனாவே போயிட்டு இருந்துக்கிட்டீங்கன்னா, அந்த கோயில்ல போயிட்டு இந்த திருவிழாக்கள வெள்ளனாவே பார்க்க முடியதா இருக்கும். இந்த ஒரு வேட்ட திருவிழா பத்தி நான் பெருசா சொல்ல விரும்பல. ஏன்னா, இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த ஒரு திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நடக்கும். எப்படின்னா, சுவாமி பார்த்தீங்கன்னா, குதிரை வாகனத்தில வந்து ஏறி
அம்பு எய்து கொண்டு வர்ற மாரிக்கு தான் ஒரு நிகழ்வு நடத்துவாங்க. அந்த ஒரு கோயில் சுற்றுப்புறத்தில. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அம்மன் தான் இதில வந்து சுவாமி வந்து இந்த குதிரையில இருப்பாங்க. சரியா? இது வேட்ட திருவிழா வந்து நடக்கிறதுக்கு காரணம், தீய சக்திய அழிச்சு நல்ல சக்தி நிலைநாட்டுற விதமா, அங்க உள்ள தீய மக்களுடைய தீய குணங்கள் இல்லாம இருக்கிற விதமா, அங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அம்மன் கோவில்ல இது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 27ஆம் தேதி மின்னொலிகளாலையும் அழகான ஒரு வர்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பர திருவிழா பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு யாழ்ப்பாணம் உடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல பார்த்தீங்கன்னா நடக்கும். அது பார்த்தீங்கன்னா, ராத்திரி நேரத்தில தான் அழகா பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு வந்து கண்ணுக்கு விருந்தளிக்கிற விதமா நடக்கும். அதே முக்கியமா பார்த்தீங்கன்னா, சுவாமி நம்ம அம்மன் பார்த்தீங்கன்னா, அந்த சப்பரத்தில வந்து நடுவுல உட்காந்து, பக்கத்தில பார்த்தீங்கன்னா, விநாயகர், சிவன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வரையில பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வேற லெவல் வைபா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோயில்ல இருக்கும். இது டைம் எப்போன்னு போடல. ஆனாலும் கூட ஏப்ரல் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்பர திருவிழா வந்து அந்திக்கு 5 மணி அப்படி வாக்குல தான் துவங்கும். துவங்குனா பார்த்தீங்கன்னா, அது 6 மணி அப்படி 7 மணின்னு சொல்லிட்டு டைம் டிக்கிங் ஆகிட்டே போகிற அளவுக்கு ஒரு டைம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வா தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்பர திருவிழா நடக்கும். மக்கள் போகிறீங்கன்னா, அன்றைக்கி வந்து அந்தி பொழுதில போயிருந்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த சப்பர திருவிழாவ மட்டும் கண்டுட்டு கழிச்சிட்டு வரலாம். மற்றபடி அன்றைக்கி ஸ்பெஷலா வேற ஒன்றும் இருக்காது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 22ஆம் தேதி முக்கியமான எல்லா கோயிலையும் வெறுவிறுப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்கள் கூடயா நிறைய பேர் வரக்கூடிய ஒரு திருவிழாவா நடக்கிற தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள்ல ஏப்ரல் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ல நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அன்னை அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா, காலை 7 மணிக்கு அன்னைக்கெல்லாம் பூஜைகள் தொடங்கும். நான் சொன்ன மாரி சப்பர திருவிழானா அன்னைக்கு ஸ்பெஷல் ரொம்ப இருக்காது. ஆனா தேர் திருவிழானா காலைலேருந்தே ஸ்பெஷல் தாங்க. அந்த ஒரு கோயில்ல 7 மணிக்கு நாளை இது ஏப்ரல் 28ஆம் தேதி பூஜைகள் தொடங்குது. துவங்குன பூஜை பார்த்தீங்கன்னா, 8 மணி போல பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு தேரோட்டமா ஆரம்பமாகுது. அந்த தேரோட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில சுத்தி வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர், 3 ஹவர் பிடிச்சு பார்த்தீங்கன்னா, 10, 11 மணி வாக்குல அந்த தேரோட்டம் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள அன்னதான மண்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, வர்ற எல்லா பக்தர்களுக்கும் நம்ப வீட்ல சோறு குடுக்குறவங்க அந்த ஒரு யாழ்ப்பாண மண்ல அங்க ஒரு நம்ப உள்ளங்கள், நம்ப நல்ல உள்ளங்கள், நம்பளுக்கு சோறு, சாப்பாடுலேருந்து, தண்ணிலேருந்து, மோர்லேருந்து எல்லாம் குடுக்குறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. நீங்க அதனால தேர் திருவிழாவுக்கு எப்படியும் போறதுக்கு நெறைய பேர் ஐடியா பண்ணியிருப்பீங்க. அந்த ஐடியா பண்ணி போறவங்க, அந்த அன்னதானத்தையும் கலந்து மாலை பொழுதுலவோ, இல்லாட்டி பகல் பொழுதுல சாப்பிட முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோடைய இந்த ஒரு திருவிழா பார்த்தீங்கன்னா, எப்போ முடியுதுன்னா, ஏப்ரல் 21ஆம் தேதி. சரியா பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து 8வது நாள்ல தான் பார்த்தீங்கன்னா, தீர்த்த திருவிழா நடக்க இருக்கு. அந்த தீர்த்த திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சுவாமி பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள சின்ன ஒரு தீர்த்த கேணியில தான் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவு நடக்காம, ஒரு சின்ன அளவுல தீர்த்தம் பார்த்தீங்கன்னா நடக்கும். அது பார்த்தீங்கன்னா, கொடி இறக்கத்தட்டு ஒரு நிகழ்வா தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் எல்லாம் அந்த சுவாமிய தீர்த்தத்தில நிலச்சது குளிப்பாட்டின பிறகு பக்தர்கள்லாம் இறங்கி குளித்து நல்லா பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாவம் நீக்கி அன்னைக்கு நாள்ல பார்த்தீங்கன்னா, தீர்த்த திருவிழா அன்னைக்கு அந்த சுவாமியோட திருவிழாவ எண்ட் பண்ணுவாங்க. அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சுவாமிய வந்து இளைப்பாற செய்றதுக்காகவும், சுவாமிய வந்து ஓய்வெடுக்க வைக்கிறதுக்காகவும் பூங்காவனம் திருவிழா பார்த்தீங்கன்னா, ஊஞ்சல்ல வச்சு ஏற்பாடு செய்யப்பட்டு அம்மனுக்கு வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே பார்த்தீங்கன்னா, வைரவ மடைன்னு சொல்லிட்டு வைரவர் அங்க இருப்பார் அந்த கோயில்ல. அவருக்கு பார்த்தீங்கன்னா, பூஜை பொருட்களையும், அடுத்து பார்த்தீங்கன்னா, நைவேத்தியங்களையும் வச்சு வழிபட்டு, அங்க ஒரு சிறப்பு பூசையும் உபநந்தி நடக்கக்கூடியதா இருக்கும். சரியா? கடைசியா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா நண்பர்களே, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து கோயில்னால நெறைய பேர் போமாட்டீங்க. முடியாதுன்னு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்குற மூலியமா அந்த ஒரு கோயிலுடைய அம்மனுக்கு நீங்க போயிட்டு உங்களுடைய கண்ணையும், உங்க உடமையும் அர்ப்பணிக்கிறதுக்கு பதிலா, இந்த ஒரு வீடியோ பார்க்குறது மூலமா அந்த ஒரு அம்மனுடைய சக்தியையும், அந்த அம்மனுக்காக நீங்க உழைக்கிறதையும் இந்த ஒரு வீடியோ பார்க்குற மூலமா நீங்க உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு, அவங்களையும் அம்மனுடைய அருள்ல பெற வைங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய நான் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கோயில்ல நடந்த திருவிழாக்கள்ல உள்ள ஃபோட்டோவும், அடுத்து வேறு வேறு இந்த இலங்கையில உள்ள மீனாட்சி அம்மன் கோயில்ல மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவும் தான் இதில இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ல உள்ள ஃபோட்டோ இல்ல. அதனால எல்லாத்தையும் நம்பிறாதீங்க. முக்கியமா பெரும்பாலானவை பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்லயே ஏற்கனவே மகோற்சவத்து அன்னைக்கு எடுத்த தேர் திருவிழா ஃபோட்டோ, அடுத்து சப்பர திருவிழா ஃபோட்டோ, அடுத்து அந்த கொடியேற்ற ஃபோட்டோ அப்படிலாம் இருக்கும். இந்த வருஷம் எடுத்த கொடியேற்ற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் வந்திருக்கும். அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். மறக்காம இது வச்சு பார்த்த வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்பதான் உங்களுக்கு போடுற வீடியோ வந்து உங்க ஃபோன்ல நோட்டிஃபிகேஷனா உங்க மேற்பகுதியில வந்து விழுகும். அப்பதான் நீங்க பார்த்து இந்த வீடியோவ வந்து மத்தவங்களும் ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கும். இன்னொன்னு மத்தவங்களும் மத்த கோயில்கள்ல விழாக்கள் நடக்குதுல, அத போட்டா நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். சரி, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். முக்கியமா என் சேனல் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் திருவிழாக்கள், அடுத்து விரதங்கள், நம்ம இந்து விரதங்கள் அத பத்தி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு கோயில் திருவிழாக்கள் பத்தியும், அடுத்து விரதங்கள் பத்தியும் தகவல் வேணும்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். இல்ல கமெண்ட்ல வந்து இந்த கோயிலோடைய வேறு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களே ஒரே மாரிக்கு. அது மாரிக்கு நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழி தெரியாட்டி மெப்பில பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய உடுவில் கோயில் இல்லாட்டி உடுவில் மீனாட்சி அம்மன் கோயில் தேடுனீங்கன்னா மெப் போட்டு தருவாங்க. அது மாரி நீங்கள் போய்க்கலாம். இன்னொன்று இதுக்கு வந்து உத்தியோகபூர்வமாக பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து அம்பிகை தாசன் சின்னத்தம்பி ஏன்னா அம்பிகை தாசன் சின்னத்தம்பி அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் இது கூட இருக்குது, பேஜ் கூட இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தாலும் இலங்கையில் உள்ள எல்லா கோயிலுடைய திருவிழா ஃபோட்டோக்களையும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கோயிலில் நடக்கிற ஒவ்வொரு நாள் திருவிழாக்களையும் அதில் பார்த்து பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்க்கணுன்னா அதுவும் இந்த பயனுள்ளது பார்க்கணுன்னா அந்த ஒரு அம்பிகை தாசன் சின்னத்தம்பி சேனல் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வைங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். அன்பேஷன்.